பின்வரும் அணிகளுக்கு காஸ் ஜோர்டன் நீக்கல் முறையை பயன்படுத்தி நேர்மாறு காண்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு அட்ஜாயிண்ட் மெத்தட்ல, அதாவது சேர்ப்பு அணி முறையில வந்து நேர்மாறு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகே, இப்போ ஏன் வந்து இந்த காஸ் ஜோர்டன் நீக்கல் முறை எதுக்கு நமக்கு தேவை? ஸோ நமக்கு அட்ஜாயிண்ட் வந்து என்னன்னா வந்து ஒரு 3க்கு 3 அப்படின்னா நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால வந்து கணக்கை வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ 3க்கு 3 இல்லாமல் ஒரு 4க்கு 4, 5க்கு 5, ஒரு 10க்கு 10 இப்படி உள்ள அணிகள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நேர்மாறு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா வந்து நமக்கு தெரியும், இப்போ வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ அல்காரிதம் யூஸ் பண்ணி அது ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செய்ய முடியும். ஓகே, ஸோ ஒரு அல்காரிதம் எழுதுற மாதிரி ஒரு மெத்தட் தான் வந்து இந்த காஸ் ஜோர்டன் மெத்தட். ஓகே, ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு 4க்கு 4, ஒரு 5க்கு 5 அதை கூட வந்து ஈஸியாக வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த 2 - 1, 5 - 2 பக்கத்தில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அலகு அணி எழுத போகிறோம். 1 0 0 1. ஓகே, இப்போ நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா நாம நிறை செயலிகளை மட்டும் பயன்படுத்தி இந்த பக்கம் உள்ள இந்த அணியை வந்து அலகு அணியா நாம மாத்த போறோம். மாத்தும் போது இங்க என்னெல்லாம் ஆபரேஷன் பண்றோமோ அதே ஆபரேஷன் இங்கேயும் பண்ண போறோம். இது அலகு அணியா மாறி இருக்கும் போது இது வந்து என்னது நமக்கு தேவையான நேர்மாறு அணியா மாறி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து அதை நாம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அலகு அணியா மாத்துறது இது வந்து என்னது ஒன்னா இருக்கணும். ஓகே, இது ஒன்னா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இங்க நமக்கு வந்து ஒண்ணு இல்லை, அதனால வந்து இதை தான் வந்து மாத்தி ஆகணும். நமக்கு வேற வழியே இல்லை, நாம இந்த நிறைய வந்து 2ஆல வகுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து R1 transformed into 1/2 times R1. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன மாதிரி மாறி இருக்குது, அது 2ஆல வகுக்கும் போது இது 1 ஆயிரும், இது -1/2 ஆயிரும், இது வந்து என்னது 1/2 ஆயிரும், இது 0 ஆயிரும். இங்க ரெண்டாவது ரோ வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ 5 - 2 0 1. எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், நமக்கு இந்த இடம் 0 ஆகணும். ஓகே, அலகு அணியோட அம்சமே அதுதான், இந்த இடம் வந்து 0 ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு தெரியும் இங்க 1 இருக்கிற காரணத்தினால அதை ஈஸியா பண்ணிடலாம். ஸோ R2 - 5 R1. ஸோ இப்போ வந்து என்னது முதல் ரோ வந்து மாற்றவே இல்லை. ஸோ 1 - 1/2 1/2 0. ஓகே, ஸோ அது அப்படியே தான் இருக்குது. இப்போ ரெண்டாவதா மாற்ற போகிறோம். 5 - 5 0 -2 மைனஸ் ஆஃப் -5/2. ஸோ -2 + 5/2. ஸோ 5/2ங்கிறது என்னது 2.5. ஸோ 2ல இருந்து 2 போச்சு அப்படின்னா 1/2. ஸோ இங்க வந்து என்னது 5ஆல, அதாவது என்னது -5ஆல பெருக்கி இருக்கிறோம், இங்க 0 இருக்குது. ஸோ 0 - 5/2. சாரி, இங்க 1 இருக்குது, இங்க 0 தான் இருக்குது, அதனால அப்படியே 1 அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா இது வந்து 1ஆ மாத்தணும். அது ரொம்ப சிம்பிள். எப்படி மாத்தணும் அப்படின்னா வந்து R2 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகே, மொத்தமா 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இங்க முதல் ரோ அப்படியே தான் இருக்கும். ஸோ 1 - 1/2 1/2 0. இது 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இது 0, இது 1 ஆயிரும், இது -5ஆ மாறிடும், இது 2ஆ மாறிடும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஒரு வடிவம். இப்ப நம்மளுடைய மெயின் ஒரே ஒரு தான் பாக்கி இருக்குது, இந்த -1/2 வந்து 0ஆ மாத்தணும். அதுவும் ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணா போதும் அப்படின்னா வந்து நமக்கு
2 அதாவது R1 தான் மாற்ற போகிறோம். ஸோ R1 டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்ட்டு R1. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை 2ஆல் பெருக்கி, அதாவது 1/2ஆல் அரையால் பெருக்கி அதோட கூட்ட போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு என்ன பண்ண போகிறோம் இங்கே ப்ளஸ் R2/2. ஓகே, அதை எழுதிக்கலாம் 1/2 R2. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதை எழுத போகிறேன். ஸோ இங்கே வந்து என்னது 0 தான் இருக்குது. 0த்தை 1/2ஆல் பெருக்கினாலும் 0 தான். அதோட இதை கூட்டும் போது நமக்கு இது என்ன ஆயிரும் 1 அப்படிங்கிறதா இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னது 1/2ஆல் பெருக்கும் போது 1/2 ஆயிரும். 1/2 மைனஸ் 1/2 இது 0 அப்படின்னு ஆயிரும். ஓகே, இங்கே வந்து என்னது மைனஸ் 5/2 மாறிடும். மைனஸ் 5/2 இங்கே 1/2. மைனஸ் 5/2ங்கிறது என்னது 2 மைனஸ் 2ல இருந்து ஒரு அரையை கூட்டும் போது நமக்கு என்ன ஆயிரும் மைனஸ் 2 மாறிடும். ஓகே, ஸோ இது வந்து என்னது -2. அதுக்கப்புறம் இங்க இதை 2ஆல் நம்ம வகுக்கும் போது நமக்கு என்னது 1 கிடைக்கும். ஸோ இங்க வந்து என்னது அது 1ஆ மாறிடும் அதோட கூட்டும் போது. ஸோ நமக்கு இங்க ரெண்டாவது இது அப்படியே இருக்கும். ஸோ 0 1 -5 2. ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த 2க்கு 2 அணியினுடைய நேர்மாறு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த 2ஐயும் இடத்த மாற்றணும். ஸோ இங்கே -2 இங்கே 2. ஸோ -2 2. அப்புறம் இந்த 2க்கும் அடையாளத்தை மாற்றணும். அடையாளத்தை மாற்றிட்டோம். இந்த அணிக்கோவை மதிப்பு என்னவா இருக்கும் 2 4 -4 அப்புறம் +5. ஸோ நமக்கு வந்து என்னது 1 தான் அணிக்கோவை மதிப்பு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான நேர்மாறு. அதை செக் பண்ணவும் செஞ்சாச்சு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான நேர்மாறு. ஸோ 2 -1 5 -2 என்ற அணியின் நேர்மாறு -2 1 -5 2. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான நேர்மாறு. ஏன் இந்த மாதிரி வந்து சிம்பிளான கணக்குக்கு வந்து நம்ம வந்து அந்த மெத்தடே நமக்கு சரியா இருக்கும்போது ஏன் இந்த மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து நாம 1ஆவது கிளாஸ் படிக்கும்போது என்னன்னா அப்பவே நம்ம வந்து 100ஐயும் 150ஐயும் கூட்டி பழகல. ஓகே, 1 1 2ன்னா கூட்டி பழகணும். இப்ப நம்ம வந்து காஸ் ஜோர்டான் இந்த மாதிரியோட மெத்தடுக்கு வந்து என்னன்னா 1ஆவது கிளாஸ்ல நம்ம இருக்கிறோம். அதனால நமக்கு தெரிஞ்ச இந்த 2க்கு 2 அணியில இருந்தா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்ப வந்து இந்த கொடுத்துருக்கிற அணிக்கு காஸ் ஜோர்டான் நீக்கல் முறையை பயன்படுத்தி நேர்மாறு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. நேர்மாறு கண்டுபிடிச்சிட்டோம். அதை வெரிஃபை பண்ணியும் பார்த்துட்டோம், சரியா இருக்குது. ஓகே.